தாயைப் போலவே வந்திருக்கும் தாங்கள் யார்? தாயும் மகாதேவரும் ஒன்றுதானே மகனே? நான் அறிவேன் சனி. இப்பொழுது உனக்கு என் உதவி தேவைப்படுகிறது. தாங்களும் நடந்து கொண்டீர்கள். இன்று தாங்களே எனக்கு தரிசனம் தந்துள்ளீர்கள். அதற்கு நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய காரணம். பூலோகத்தில் உன்னுடைய கடமையை செய்து வந்தாயோ அதே போல் இனி பூலோகத்திலும் உன் கடமையை ஆற்ற வேண்டும். நீ உன்னுடைய கடமையை ஆற்றுவதற்காக பூலோகத்தில் சத்யுகத்தின் மாபெரும் அரசன் ராஜா ஹரிச்சந்திரன், அவனுடைய கர்மம் கர்மங்களுக்கு பலனளிப்பதால் ஏற்படும் பிரதிபலன் இனி வரப்போகும் யுகங்களில் பூலோகத்தில் உனக்கான அடையாளமாகும். ராஜா ஹரிச்சந்திரன் இந்த கர்மமே மனிதர்களுடைய மனதில் என்னை பற்றிய எண்ணத்தை தீர்மானிக்கும். அது ஏன் என்று கூறுங்கள். ஏனெனில் அந்த எண்ணமே நல்வழிப்படுத்துவதற்காக தாங்கள் தானே என்னை படைத்துள்ளீர்கள். நன்மை புரிபவர்கள் எல்லாம் சரி. நான் அதை அறிவேன் சனி. இருப்பினும் ஒன்று நினைவில் இருக்கட்டும், கர்மம் முக்கியமானதுதான். ஆனால் உண்மைத்தன்மை இல்லாவிட்டலுக்கு நன்மையை உருவாக்கும். தங்களின் கட்டளைப்படியே நான் பூலோகம் செல்கிறேன் மகாதேவரே. ராஜா ஹரிச்சந்திரன் வாழ்க! ராஜா ஹரிச்சந்திரன் வாழ்க! ராஜா ஹரிச்சந்திரன் வாழ்க! ஹரிச்சந்திரன் வாழ்க! ராஜா ஹரிச்சந்திரன் வாழ்க! ராஜா ஹரிச்சந்திரன் வாழ்க! உன்னையே நிஜைகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் அனைவரும் எனது புதல்வன் தங்களின் இளவரசர் லோகிதாசர். அது மட்டுமின்றி இந்நன்னாளில் ஒரு மாபெரும் பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.